Asusல இருந்து ROG 3 அப்படிங்கிற ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய விதமான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இதே நேரத்தில் வந்து Lenovo Legion Duel அப்படிங்கிற ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டதாக இருக்குது. மேலும் வந்து Lenovo வந்து குறிப்பிட்ட ஏஷியன் மார்க்கெட்ஸில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. இந்தியாவும் ஒரு மார்க்கெட்ஸாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ரொம்ப கம்பேட்டபிளான ப்ரைஸில் வருது. ஸோ அப்படி என்னதான் இந்த ரெண்டு ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். Asusோட ROG 3 ஃபோனை பற்றி பேசும்போது வந்து போன ROG ஃபோன் மாதிரி இல்லாமல் வந்து இதோட கொஞ்சம் சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கேமிங் ஃபோன் மாதிரியே இருக்குது, நார்மல் ஃபோன் மாதிரியே இருக்குது. அதாவது ரொம்ப ஒன்றும் கேமிங்கோட ஆஸ்தட்டிக் டிசைன் வந்து இந்த ROG ஃபோன் 3ல இல்லை. ஆனால் பேக் சைடில் நமக்கு வந்து இந்த ROG லோகோவை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவே Lenovo Legion Duel ஃபோனை பற்றி பேசும்போது வந்து இந்த ஃபோன்லேயும் பேக் சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க. Asus ROGல வந்து RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நமக்கு Lenovo Legionல வந்து பேக் சைடில் LED லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கலர் பேட்டர்ன் தான் இருக்க போது, ஆனால் லைட்டிங் வந்து எரியும். ஸோ ஆனால் வந்து கலராக வந்து இங்கே ROG ஃபோன் 3ல வந்து லைட் எரியும். ஸோ RGB லைட்டிங் வந்து இந்த Lenovo ஃபோனில் கிடையாது. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லேயே வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்து நமக்கு ROG ஃபோன் 3க்கு வந்து கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் Lenovo என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லலை. ஆனால் பேக் சைடில் ஒரு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற காரணத்தினால வந்து சைடில் வந்து பெசலஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்மியான பெசல்ஸ் வந்து போன ஜென்ரேஷன் ROG ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ROG ஃபோனில் வந்து பெசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. Asusோட ROG ஃபோன் 3ல வந்து 6.59 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே வந்து Lenovoட Legion ஃபோனில் வந்து 6.65 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே Full HD Plus ரெசல்யூஷனோட வருது. இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் விளையாடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் Asusோட ROG 3 ஃபோனில் வந்து கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 270 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க. அதனால் கேமிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக இருக்கும். மேலும் Lenovoட Legion ஃபோன் அது போக Asusோட ROG ஃபோன் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட் இருக்கு. இது போக இந்த ROG ஃபோன் 3ல வந்து கார்னிங் கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் Lenovoல என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுவரையும் தெரியல. ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ROG 3 ஃபோன் தான் வந்து ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ ROG ஃபோன் தான் இந்த ரவுண்டோட வின்னர். அடுத்தபடியாக ப்ராசர் அதாவது பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது கேமிங் ப்ராசர் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லேட்டஸ்டான ஸ்னாப்டிராகனோட 855+ சிப்செட் வந்து பயன்படுத்துறாங்க ரெண்டு ஃபோன்லையுமே. கிராஃபிக்ஸ்க்காக இல்லை Adreno 650 GPU ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஒரே ப்ராசர் இருக்கிற காரணத்தினால கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் வந்து தாறுமாறாக இருக்கும். எந்த கேம் விளையாண்டாலும் சரி கண்டிப்பாக வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற காரணத்தினால கேமிங்க்குனே வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா கேமிங் மோடுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மோடு மாதிரியான பல விதமான விஷயங்கள் இருக்கு. மேலும் ஹீட்டிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ரெண்டு ஃபோன்லையும் வந்து கூலிங் சிஸ்டம் இருக்கு. இந்த Lenovo Legion ஃபோனில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து Asusோட ROG ஃபோனில் கூட கொஞ்சம் அதிகமான ஸ்பெஷாலிட்டியோட வருது. அதாவது 3D வேப்பர் சாம்பரோட கிராஃபைட் லேயரும் அடிஷனலாக இருக்கு. இது போக வந்து ஏர் வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் ஏர் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ஏர் வென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரியான பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு தெரிஞ்சுன்னா அடிஷனலாக வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் ஏர் வென்ட் வந்து மாட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியே உள்ள கூலிங் ஃபேன் வந்து சுற்றி உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியே தள்ளும். ஸோ இது இந்தியாவில் வர்ற பேக்கேஜில் வந்து கொடுக்கல. ஆனால் ஃபாரினில் வந்து வாங்கினீங்கன்னா பாக்ஸோடய சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் வாங்கும்போது தனியாக ஒரு அசசரியாக வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேருந்து பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது Asusோட ROG ஃபோன் 3 கூட கொஞ்சம் அடிஷனல் சப்போர்ட் கொடுக்குற காரணம் வந்து ஃபேன்ஸ் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இது கொடுத்துருக்காங்க. ஏர் வென்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். எவ்வளோ விதமான ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் சரி. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல Asusோட ROG ஃபோனில் வந்து 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் இருக்கு. 8GB RAM 128GB 12GB RAM 2GB 12GB RAM 512GB அது போக 16GB RAM 512GB அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR5 RAM பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 3.1 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. அதுவே Lenovoட Legion ஃபோன்லையும் வந்து 8GB RAM 12GB RAM 16GB RAM கான்ஃபிகரேஷனோட 128 256 மற்றும் 512GB அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. கிட்டத்தட்ட கான்ஃபிகரேஷன் ஒன்று தான். இதுலேயுமே வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸோ RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனுமே பக்கா மாசாக இருக்கு. ரெண்டு ஃபோனுமே வந்து Android 10 OSல ரன் ஆகுது. Asusோட
Asusோட ROG ஃபோன் வந்து ROG UIலும் அதே Lenovoட Legion ஃபோன் வந்து Legion OSலயும் ரன் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து கேமிங் ஃபோன் அப்படிங்கறனால பலவிதமான கேமிங் ஆப்டிமைசேஷன் இருக்கு. கேமிங்கான பலவிதமான சாஃப்ட்வேர்ஸும் உள்ள இன்பில்ட்டா கொடுக்குறாங்க. கேம் விளையாடும்போது ஆக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அது போக ஏர் ட்ரிகர்ஸ் மாதிரியான பலவிதமான விஷயங்களை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு ஃபோன்லயே வந்து டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனா வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக கேமராஸை பத்தி பார்க்கலாம். கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற காரணத்தால வந்து ரெண்டு ஃபோன்லேருந்து கேமராஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறதில்ல. நமக்கு முதல்ல Asusோட ROG 3 ஃபோன்ல வந்து 64 மெகா பிக்சல் சோனியோட IMX616 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Lenovo Legionலயும் ஒரு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் f1.69 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஆப்பர்ச்சர் வைஸ் பார்க்கும்போது இந்த ROG 3 ஃபோன்ல வந்து கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதாவது f1.8 ஆப்பர்ச்சர் இருக்கிற காரணத்தினால. ரெண்டாவது கேமரா ஒரு அல்ட்ரா வைட் கேமராவா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா 125 டிகிரிஸ்க்கான அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் f2.4 ஆப்பர்ச்சர்ல ROG ஃபோன்ல எடுக்க முடியும். அதே வந்து Lenovoட Legion ஃபோன்ல வந்து 16 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா வைட் சென்சாராக. இது 120 டிகிரிஸ் வரையும் f2.2 ஆப்பர்ச்சர்ல எடுக்க முடியும். ஸோ அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ROG 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Lenovo Legion கொஞ்சம் பெட்டரான விஷயமாக தருது. ROG ஃபோன் 3ல வந்து அடிஷனலாக ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபோன் வந்து 3 கேமரா வருது. ஆனால் Lenovo Legionல ரெண்டு கேமரா தான் வருது. ஆனால் இந்த மேக்ரோ சென்சார் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னு தெரியல. ஸோ இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை. அதுவே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ROG ஃபோன் 3ல வந்து 24 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. அதுவே Lenovoட Legion ஃபோனை பொறுத்தவரையும் வந்து 20 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் பேசிங் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் பாப்அப் செல்ஃபி கேமரா வழக்கமான கேமரா இருக்கிற லொகேஷன்ல சைடு இருக்கு. அதாவது கேமிங் விளையாடும்போது நம்ம இப்படி ஃபோனை பிடிச்சி விளையாண்டோம்னா நமக்கு டாப்ல வந்து அந்த கேமரா வர்ற காரணத்தினால வந்து கேமிங் விளையாடும்போது லைவ் ஸ்ட்ரீம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து கேமராவை நீங்க வந்து ஆக்சிடென்டலா மறைக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ட்ரல் இருக்கிற காரணத்தினால உங்க ஃபேஸ் வந்து தெளிவாக தெரியும். இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து Legion ஃபோன் ஒரு வின்னராக இருக்கு. வித்தியாசமான ஒரு அப்ரோச் கொண்டு வந்த காரணத்தினால. மேலும் ரெண்டு ஃபோன்லேயும் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. ரெண்டு ஃபோன்லேயும் USB Type-C ஆடியோ தான். அது போக வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் ROG ஃபோன் 3ல இருக்குது. அதுவே Lenovo Legionல dual அவனிக் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் வந்து சவுண்ட் வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன் வச்சு விளாடும் போது வந்து ரெண்டு ஃபோன்லேயும் வந்து சவுண்ட் குவாலிட்டி அமேசிங்காக இருக்கும். ஆனால் இந்த ROG ஃபோனில் வந்து ஷேக் பண்ணுறது ரியாலிட்டியை காட்டுறதுக்காக வந்து ROG ஃபோனில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளாடும் போது ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிங்கனாலோ இல்லைனா வந்து ஷேக் ஆச்சுனாலோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க. இது போக ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது. அதாவது டாப்பில் வந்து நீங்கள் கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ROG ஃபோனில் இந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வருது. குறிப்பாக வந்து ஜஸ்ட் வந்து டேப் மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஸ்வைப் பண்ணலாம். ரெண்டு விதமான பட்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது போக பல விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஷேக் பண்ணால் கூட ஒரு பட்டன்ஸ் மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த ROG 3 ஃபோனில் வருது. Lenovo Legionலையும் கிட்டத்தட்ட வந்து ஏர் ட்ரிகர்ஸ் சப்போர்ட் இருக்குது. குறிப்பாக இதே மாதிரி ஷேக் கண்ட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. மேலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்கிறதுக்கு இதில் 4 மைக்ரோஃபோன் ROG ஃபோன் 3ல கொடுத்துருக்காங்க. Lenovo Legionல எவ்வளோ மைக்ரோஃபோன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு ஃபோன்லையுமே வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் 240 கிராம் ரெண்டு ஃபோன்லையுமே வருது. ரெண்டு ஃபோனுமே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. டியூல் 4G VoLTE வாய்ஸ் ஓவர் வைஃபை மாதிரியான பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. மேலும் வந்து டியூல் GPS மாதிரியான சப்போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ROG ஃபோனில் வந்து நமக்கு நேவிக் சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து Lenovo Legionல நேவிக் சப்போர்ட் கிடையாது. இது போக Bluetooth 5.1 இருக்கு. மேலும் ரெண்டு ஃபோன்லையும் வந்து NFC சப்போர்ட்டோட வருது. அடுத்ததாக பேட்டரி பற்றி பார்க்கலாம். Asusோட ROG 3 ஃபோனில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பேட்டரி வருது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 30 வாட் சார்ஜிங் வந்து நீங்கள் ஏர்வென்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட கீழே மாட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ கேமிங் விளாடும்போது உங்களுக்கு இன்டரப்ஷன் இல்லாமல் வந்து தொடர்ந்து கேமிங் விளாண்டுட்டு இருக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது ஹீட்டும் ஆகாதுன்னு இருக்காங்க. அதே Lenovo Legion ஃபோனை பொறுத்தவரையும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1000 mAh கம்மியாக இருக்குது. ஆனால் சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்தவரையும் இதில் வந்து 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரையும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் இந்த ஃபோனில். மேலும் 90 வாட்டுக்கு வந்து நீங்கள் கேமிங் விளாண்டுட்டே இருக்கும்போது சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட ஃபோன் ஹீட் ஆகாதபடி இதில் பலவிதமான சென்சர்ஸ் கொடுத்துருக்கா சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். அப்படியே வந்து டெம்பரேச்சர் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிங் சிஸ்டம் மூலமாக வந்து டெம்பரேச்சரை குறைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இந்த Legion ஃபோனில் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாக பார்க்கும்போது ROG ஃபோனில் இருக்குது. அதே வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு Legion ஃபோனில் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த Asusோட ROG ஃபோன் வந்து கூட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 1-2 விஷயம் இடத்துல இருக்குது. குறிப்பாக டிஸ்பிளே, கேமரா, அது போக வந்து நமக்கு சில பேட்டரி மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுவே Lenovo Legion ஃபோனை பொறுத்தவரையும் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து ரெண்டு ஃபோனுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ROG ஃபோன் 3ல வந்து ஏர் ட்ரிகர்ஸ் வந்து கூட கொஞ்சம் அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ROG ஃபோன் 3 கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி தருது. ஆனால் விலையை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Legion ஃபோன் கொஞ்சம் சீப்பான விலையில் வருது. அதே வந்து ROG ஃபோன் வந்து இந்தியாவுக்கு லான்ச்
லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியான விலையில் வருது. அதன்படி பார்க்கும்போது 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்தியாவில் 49,999 அப்படிங்கிற விலையில் வந்திருக்கு. அதுவே 12GB RAM 256GB வேரியன்ட் வந்து 57,999 அப்படிங்கிற விலையில் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் தான் இப்போதைக்கு இந்தியாவில் விற்கிறாங்க. மற்ற வேரியன்ட் வந்து பிறகு லான்ச் பண்ண சொல்ல எதிர்பார்க்கப்படுது. அதுவே லெனோவோட லீஜியன் ஃபோனோட விலை வந்து அதாவது 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 38,000 வருது. ஸோ இந்தியாவுக்கு ஒருவேளை லான்ச் பண்ணால் கூட ஒரு 3,000 கண்டிப்பாக கூட தான் வரும். ஸோ 40, 41 பார்த்தா கூட வந்து லெனோவோ லீஜியன் ஃபோன் வந்து இந்த ப்ரைஸிங்கில் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 1-2 காம்ப்ரமைசஸ் பண்ணதுனால இந்த ப்ரைஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி, இந்த கார்னிங் ஒர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் 1-2 ஏர் ட்ரிகர் ஃபீச்சர்ஸ், அடிஷனல் அசசரி மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த லீஜியன் ஃபோன் வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் எடுத்துகிட்டு வர முடியுது. மற்றபடி வந்து நமக்கு ROG ஃபோன் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய விதமான அசசரிஸ் இருக்குது பேக் சைடில் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ அசசரிஸும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன அசசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக பிக்சரில் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அசசரிஸ் எல்லாமே வந்து சேல் வந்து இந்தியாவுக்கும் வந்து வரும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ROG ஃபோன் 3 வந்து நிறைய விதமான வசதிகளோடு இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயாக இருக்கும். அதே லெனோவோ லீஜியன் ஃபோன் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட், ஆனால் வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், 1-2 ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் டாப் நாச்சாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து செட் ஆகலாம். ஆனால் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வந்து எப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி வரும்போது பயனோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ஃபோனில் எது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றபடி உங்கள் நன்றி, வணக்கம்.